engagement ring, the diamond, fell out somewhere and I can't find it. இந்த மாதிரி உங்க டைமண்ட் கலர் கீழே விழாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ல போற முக்கியமான சில பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்குறீங்க அப்படின்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் கண்டிப்பா அதோட ப்ராங்கை டைட்டன் பண்ணணும். ஏன்னா எவ்ரி டே யூஸ் பண்றதுனால அந்த ப்ராங் லூசன் ஆயிட்டே வரும். அது அந்த டைமண்ட் ஜுவல்லரிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. செகண்ட், ஜிம்மிங் பண்ணும் போது டைமண்ட் போடவே போடாதீங்க. ஏன்னா என்னதான் டைமண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பிடிக்கக்கூடிய மெட்டல் வந்து அயன் ராட்ஸ், ஜிம்ல இருக்க அயன் ராட்ஸோட ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் குட் the jewelry at all. Third, பீச்சுக்கு போகும்போது கண்டிப்பா டைமண்ட் ஜுவல்லரி போடாதீங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டுறாதீங்க. பிகாஸ் அங்க இருக்கிற சால்ட் வாட்டரும் சாண்டும் உங்க என்கேஜ்மெண்ட் ரிங்ல போய் அந்த கிரெவிசஸ்ல உட்கார்ந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய தலைவலி. அண்ட் லாஸ்ட்லி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டு படுத்து தூங்கவே கூடாது. டைரக்டா அதனால எதுவும் தப்பு வரலனா கூட இட்ஸ் நாட் குட் ஃபார் த ரிங் as a whole. ஏன்னா நம்ம இப்படி திரும்பி படுப்போம், அப்படி திரும்பி படுப்போம். இட்ஸ் நாட் ரியலி நைஸ் ஃபார் த ஜுவல்லரி. மேம், அப்போ சும்மா கழட்டி வச்சுட்டு தான் தூங்கணுமா? உங்களுக்கு உங்க டைமண்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கழட்டி வைங்க. இல்ல எனக்கு எப்படி இருந்தா என்னப்பா அப்படின்னா போட்டுட்டு தூங்குங்க.